முருகனுடைய விரதத்தை என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள், என் உறவுகள் மேற்கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த முருகன் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய அத்துணை என் உறவுகளுக்கும் நிச்சயமும் முருகபெருமான் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார். நண்பர்களே, சூரசம்ஹார திருநாள். நமக்கு எத்தனையோ எதிரிகள் இருப்பாங்க, சத்துருக்கள், எதிரிகள், விரோதிகள், துரோகிகள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களெல்லாம் முருகனால் மட்டும்தான் அவங்கள நம்ம அழிக்கணும்னு அவசப்பட நம்ம நினைக்க வேண்டாம். அவங்க மனசை மாற்றி அவங்கள நல்லவங்களாக மாற்றணும். அது முருகனால் தான் முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் இன்னொருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் அழிக்கணும்னு நினச்சா நம்மளை ஒருத்தன் அழிக்க நினைப்பான். அதனால் பகையை மட்டும் என்றைக்குமே வெல்வதற்கு பாசம், அன்பு தான் அதோடைய வார்த்தைகளை தவிர, வழியை தவிர, எதிரியை அழிக்கிறதுக்கு தயவு செய்து பில்லி சூனியம் வைக்கிறது, மஞ்சள் அரைக்கிறது, மிளகா அரைக்கிறது வேண்டாம். அது திருப்பி நம்மளை ரிவெஞ்ச் வரும், ரிப்பீட் லைஃப்பில் வரும். அதனால் நமக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிட்டான், சொத்தை எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டான், நடுத்தருவில் விட்டுட்டான், இப்படி வச்சுப்போம். இல்லை நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஏமாற்றிட்டான், வார்த்தையில் ஏமாற்றிட்டான், அப்படி வச்சுங்க. வாழ்க்கையை அழிச்சிட்டான், அப்படி வச்சுங்க. ஏதோ ஒரு ஏமாற்றம், சொல்ல முடியாத ஏமாற்றம், வருத்தம், செத்து செத்து பிழைக்கிறோம் சார் டெய்லி. இந்த ஏமாற்றத்தை மட்டும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் இப்படி அழியணும் சார், அவனுக்கு சரியான பாடம் கிடைக்கணும் சார். அவ்வளோ நமக்கு ஆவேசம் இருக்கும், உக்கிரம் இருக்கும் சார். அவனெல்லாம் பார்க்கல சார், நினச்சாலே எனக்கு ஏறுது சார். அதெல்லாம் என்ன கோவம்னே தெரில சார், நினச்சாலே என்ன ஹைப்பிக்கு போயிடுறேன் சார். என்ன ஒன்று கட்டத்தான் ஏதாவது ஒன்று செஞ்சிடும் சார். அப்படிலாம் அவ்வளோ கோவம் இருக்கும். இந்த கோபம் முதல்ல நமக்கு காமாகணும். இந்த ஃபஸ்ட்டு அதான். இந்த கோபம் நம்மளை அழிக்கும், நம்ம குடும்பத்தை அழிக்கும், நம்ம பிள்ளைகளை அழிக்கும், நம்ம வம்சத்தை அழிக்கும். நாம் யாரை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ அவன் அழிய மாட்டான். ஒன்று நம்ம பக்கம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போது தப்பு பண்ணிட்டான், ஆனால் அவன் நல்லா இருக்கிறான். கொஞ்சம் கூட அவனுக்கு ஒரு ஃபீலே இல்லை. இப்போ நம்ம மனசு குமுறுது. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரே ஐடியா தான், முருகனை தான் நம்பணும். ஒரிஜினலாக அவன் தப்பு பண்ணியிருக்கான், நாம் உண்மையிலேயே தப்பு பண்ணலைன்னு சொன்னால், நம்ம அந்த தப்பில் பாதி காரணம் இருந்தால் நம்ம முருகன்கிட்ட போய் மன்னிப்பு தான் கேட்கணும். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒருத்தன் மட்டும் காரணமாக இருக்க மாட்டான், நம்மளும் அதில் காரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தால் முதல்ல மன்னிப்பு கேட்டுடணும். ஆண்டவா, நான் திருந்திட்டேன், என்னை மன்னிச்சிடும். அந்த பையன் திருந்தாமல் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான், ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், வார்த்தையால் தொந்தரவு பண்ணுறான், அவமானப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான். அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா முருகன்கிட்ட போயிடணும். இந்த சூரசம்ஹாரம்ங்கிற ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் தான் எதிரிகளை வெல்வதற்கான நாள். என் உறவுகளே, உங்கள் மனசில் யார் மேலாவது வெறுப்பு இருந்தால், விரக்தி இருந்தால், ஒருத்தவன் நம்மளை அழிச்சிட்டான், அவனுக்கு தகுந்த பாடம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, தர்மம் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அந்த நாள் தான் சூரசம்ஹார நாள். அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. தர்மம் வெல்லும், எதிரிகளை வெல்ல முடியும், துரோகிகளை வெல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் எப்படி விரதம் இருக்கணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. முருகன்ட்ட அந்த கோரிக்கை வைங்க. அடுத்த வருஷம் சூரசம்ஹாரம் நடக்கும்போது நிச்சயமாக தகுந்த பாடத்தை அந்த முருகபெருமான் அவர்களுக்கு கொடுத்துருப்பான். ஆனால் உங்கள் மேலே உண்மையிலேயே அவன் மீது குற்றம் இருக்கணும். புரியுதுங்களா? அறகுறை குற்றம்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் மேலே குற்றம் இருந்ததுனாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு அவனை மாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இதில் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. அவனுக்கு தகுந்த பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்க போகிறான். இப்போ என்ன பண்ணணும்? 27/10/2025 ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சூரசம்ஹாரம். அந்த நாளை மறந்துடாதீங்க. அன்றைக்கி காலையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. சாமி முடியாது, உங்கள் உடம்பு சரியில்லைன்னா பச்சை தண்ணி குடிங்க. ரொம்ப முடியாது சாமி, கொஞ்சம் என்ன ஏதாவது ஜூஸ் குடிங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே லிமிட்டு தாண்டிடாது.
தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ தான் விரதத்தோட ஃபுல் இது. முருகனை வணங்குங்க. 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்கள். காலையில் எழுந்து முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. 36 தடவை கந்த சஷ்டி கவசத்தை அன்றைய நாளில் சொல்லுங்கள். 36 டைம்ஸ், 36 தடவை பொறுமையாக சொல்லணும், நிறுத்தி சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு கந்த சஷ்டி கவசத்தை முடித்த பிறகு 36 தடவை முடித்த பிறகு எங்கே இருக்கீங்களோ அந்த ஊரில் ஒரு சூரசம்ஹாரம்னு ஒன்று நடக்கும். அந்த ஊரில் திருவிழா நடக்கும். அங்கே அந்த சூரசம்ஹாரத்தை பாருங்கள் கண்ணால். சுவாமி எங்கள் ஊரில் சூரசம்ஹாரமே நடக்கலைன்னா நல்ல டிவியை போடுங்க, எல்லா டிவிலையும் வரும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம். நல்லா உட்காந்து திவ்யமாக பாருங்கள். எல்லா டிவியும் தொலைக்காட்சிகளும் நமக்கு ஒளிபரப்புவாங்க. திவ்யமாக சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு பானகம் வச்சு நிவேதியம் பண்ணுங்கள். அந்த ஒரு நாள் விரதம் பானகம் வச்சு நிவேதியம் பண்ணி முருகனுக்கு 6 தீபம் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க, கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் போயிட்டு 6 தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஏற்றிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு மீண்டும் வீட்டில் 6 தீபம் ஏற்றி பானகம் வச்சு வீட்டில் முருகனுக்கு நிவேதியம் பண்ணி சின்னதாக வேல் வச்சு கூட பூஜை பண்ணலாம். ரொம்ப விசேஷம். நிவேதியம் பண்ணதுக்கு பிறகு நமஸ்காரம் பண்ணி இந்த பானகத்தை குடிங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். 7 ஜென்ம பாவம் விலகும். எதிரிகள் அழிவார்கள். எதிரிகள் அவங்க உங்களுக்கு கொடுத்த தொல்லையை உணர்வாங்க. மிகப்பெரிய அற்புதத்தை இந்த முருகப்பெருமான் செய்கிறத உங்களால் பார்க்க முடியும். முருகனை நம்பிட்டா அவன் கைவிட மாட்டான். இதை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். முருகனை நம்பி இந்த விரதத்தை செய்யுங்க. சூரசம்ஹாரத்தன்று 36 தடவை கந்தசஷ்டி கவசம் பாராயணம். திருத்தமாக சொல்லுங்கள், அவசரமாக சொல்லாதீங்க. திருத்தமாக 36 டைம்ஸ் சொல்லணும். சாயந்தரம் சூரசம்ஹாரத்தை பார்க்கணும். முடியலன்னா மீண்டும் மீண்டும் சொல்ல நினைக்காதீங்க, புரியறதுக்காக தான் சொல்கிறேன். டிவியில் பாருங்கள். முடியலன்னா முடிஞ்சதுக்கு பிறகு கோயிலுக்கு போய் 6 விளக்கு ஏற்றி முருகனை வணங்கிட்டு 6 தடவை பிரதட்சணம் பண்ணி முருகனை வணங்குங்க. வணங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி மீண்டும் 6 விளக்கு வீட்டில் ஏற்றி பானகம் நிவேதியம் பண்ணி சாப்பிடுங்க. நிச்சயமாக முருகன் அந்த விரதத்தை ஏற்றுப்பான். கடும் தவம் செய்யக்கூடியவர்களுக்கு முருகன் காட்சி கொடுப்பான். யாராவது ஒருத்தவங்க மூலமாக முருகன் உங்களை கண்டிப்பாக பார்ப்பான். முருகப்பெருமானுடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். 7 ஜென்ம பாவங்கள் விலகும். யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்க கண்டிப்பாக விலகுவாங்க. அந்த பகை அகலும். நம்பி இந்த விரதத்தை செஞ்சு பாருங்க. தத்புருஷாய் வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதகா. முருகனை தவிர நம்ம ஆயுதத்தில் நம்ம எடுத்துன்னு எதுவும் பண்ணக்கூடாது. முருகன் அதனால தான் வேல் வச்சுருக்குறான். அதனால் அந்த வேல் தான் நமக்கு துணை. அந்த வேலை நம்புங்க, வேலவனை நம்புங்க, விரதத்தை இருங்க. சூரசம்ஹாரம், இந்த வருஷ சூரசம்ஹாரம் உங்கள் மனசில் இருக்கிற சூரனையும் சம்ஹாரம் பண்ணும், உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறவனையும் சம்ஹாரம் பண்ணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி செய்யுங்க. முருகா என்று பதிவிடுங்கள். நல்லதே நடக்கும்.